தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்த நிலையில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் நேற்று பிற்பகலில் தொடங்கிய கனமழை இரவிலும் நீடித்தது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் கனமழை கொட்டியது. திருச்செந்தூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சிவன் கோவில் வளாகத்திற்குள் மழைநீர் தேங்கியது. இதேபோல திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் தேங்கிய தண்ணீர் கடலுக்கு வழிந்தோடியது. அதிக அளவு தண்ணீர் சென்றதால் கோவிலை ஒட்டிய கடற்கரையில் மண்ணரிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் கரையோர பகுதிகளுக்கு செல்லக்கூடாது எனவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தஞ்சாவூர், திருவையாறு, பாபநாசம், கும்பகோணம், திருவிடைமருதூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அதிராம்பட்டினம் என மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் உள்ளிட்ட இடங்களில் நேற்றும் கனமழை நீடித்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாகை மற்றும் கீழ்வேளூர், சிக்கல், புத்தூர், வேளாங்கண்ணி உட்பட மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டியது. மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், திருவாவடுதுறை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சீர்காழி மற்றும் அதை ஒட்டிய திருமுல்லைவாசல், கூழையார், பழையார், எடமணல் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி, இலக்கியம்பட்டி, ஒட்டப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. அரியலூர், செந்துறை, அங்கனூர் உள்ளிட்ட இடங்களில் இரண்டாவது நாளாக மிதமான மழை பெய்தது. பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ஆலத்தூர், குன்னம், வேப்பூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. கொடைக்கானலிலும் மிதமான மழை நீடித்ததால் சுற்றுலா பயணிகள் சிரமமடைந்தனர். கரூர் மாவட்டம் வீராக்கியம், புலியூர், மணவாசி, மாயனூர், கிருஷ்ணராயபுரம், பஞ்சப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக கனமழை நீடித்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவல்லி, தலைவாசல், தம்மம்பட்டி, பெத்தநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தடாகம், கணுவாய், சோமையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திருப்பூர் நகரில் திடீரென கொட்டிய மழையால் வெப்பம் தணிந்தது. இதேபோல ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, கலவை, திமிரி, சோளிங்கர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் கூறியுள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. புதுக்கோட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக திருவாரூர், நாகை மாவட்டங்களில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது. நெற்பயிர்கள் மூழ்கியதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கும் சூழலில் தமிழ்நாட்டில் டெல்டா பகுதிகள், தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. டெல்டாவில் திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக விளை நிலங்களில் தண்ணீர் தேங்கி கடல் போல் காட்சி அளிக்கிறது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோமல், ஆதனூர், பொன்னிறை, கச்சனம், ஆலத்தம்பாடியில் 1000 ஏக்கர் பரப்பளவிலான தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. சென்ற முறை இதே சூழல் ஏற்பட்ட போது விவசாயிகள் தங்கள் சொந்த செலவில் மோட்டாரை பயன்படுத்தி தண்ணீரை வெளியேற்றி வடியச் செய்தனர். ஆனால் தற்பொழுது பெய்த கனமழையால் மீண்டும் பயிர்கள் மூழ்கிவிட்டதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பாதிக்கும் இந்த மழையின் காரணமாக தெளிச்ச 15 நாளாக இருக்குது. தெளித்த நாள்லேருந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குது பயிர். அந்த தண்ணியை வடி வைக்கிறதுக்கு வடிவாய்கள் சுத்தமாக இல்லை. நாங்கள் இன்ஜினை போட்டு இறைச்சும் தண்ணி இது வரைக்கும் ஒரு நாளைக்கு 300-400 லிட்டர் டீசல் போட்டு இறைச்சும் இது வரைக்கும் தண்ணீர் இறக்க முடியல. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கரியாப்பட்டினத்திலும் மழைநீரில் சம்பா பயிர்கள் மூழ்கின. போதிய வடிகால் வசதி இல்லாததே இதற்கு காரணம் என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளதாக கூறுகின்றனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். கடந்த 2 நாளில் பேஞ்ச மழையில் பயிரெல்லாம் அழுகி இன்னும் 2 நாளில் சுத்தமாக நட்ட இடமே தெரியாமல் போயிடும் போல இருக்குது. எங்களுக்கு வேளாண்மை துறை அலுவலர் வந்து பார்வையிட்டு எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு சரியான வடிகால்கள் வேண்டும். இந்த ஈரவாய்க்கால் மானங்குண்டாங்கிற வடிகாலை எடுத்து தர சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை. அதை எடுத்து கொடுத்தா மட்டுமே இந்த சாகுபடிகளெல்லாம் தப்பும். கிழக்க நோக்கி வடிய மாட்டேங்குது. இது பெரிய வருஷம் நஷ்டம். சாகுபடி செஞ்சு எல்லாரும் தொழிலை விட்டுட்டே போயிட்டாங்க. சில பேர் தரிசி போட்டுட்டு போயிட்டாங்க. கடுமையான நஷ்டம். தொடர் மழை காரணமாக நாகையின் திருக்குவளை, வல்லம், கீழ்வெளி, காருக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உழவு பணிகள் பாதிக்கப்பட்டன. டிராக்டர்களை ஆங்காங்கே விவசாயிகள் நிறுத்தி வைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி அருகே கோபாலசமுத்திரம், பிரான்சேரி பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. அப்போது வீசிய சூறைக்காற்றில் 50,000த்திற்கு மேற்பட்ட வாழை மரங்கள் சரிந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். தொழிலாளர்களுக்கு கட்டாய இலவச மருத்துவ பரிசோதனை, பெண்களுக்கு இரவு நேர பணி உட்பட பல்வேறு மாற்றங்கள் புதிய தொழிலாளர் சட்டங்களில் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து விரிவாக தெரிந்து கொள்ளலாம். 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஊதியம் தொடர்பான சட்டம் 2019, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020, தொழில்சார் உறவு சட்டம் 2020, தொழில்சார் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் சட்டம் 2020 ஆகியவை நவம்பர் 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. அதன்படி அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு குறைந்தபட்ச ஊதியம் 18,000 ரூபாயிலிருந்து 24,000 ரூபாயாக திருத்தி அமைக்கப்பட்டது. இதனை அனைத்து தொழிலாளர்களுக்கும் உறுதிப்படுத்தும் வகையிலான சட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதேபோன்று அனைத்து வகையான பணியாளர்களுக்கும் நியமன ஆணையை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒப்பந்த பணியாளர்கள் ஓராண்டு பணி நிறைவு செய்தாலே கிராஜுவிட்டி எனப்படும் பணிக்கொடையை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிரந்தர பணியாளர்களைப் போன்று ஒப்பந்த ஊழியர்களுக்கும் விடுமுறை, மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்களில் டெலிவரி போன்ற தற்காலிக பணி செய்யும் ஊழியர்களுக்கும் வருங்கால வைப்பு நிதி, மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவை கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களை இரவு நேரத்தில் பணியமர்த்தலாம் என்றும் அதற்கு ஏற்ப பாதுகாப்பு வசதிகளை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பாலின பேதமற்ற சம ஊதியம், பணி உயர்வு, அனைத்து வகையிலான பணிகளுக்கும் பெண்களை நியமிக்கலாம் உள்ளிட்ட அம்சங்களுக்கும் சட்டம் வழிவகை செய்துள்ளது. பீடி மற்றும் சிகரெட் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் நாள் ஒன்றுக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை பணியாற்றலாம் என்றும் வாரத்திற்கு 48 மணி நேரத்தை தாண்டி பணியாற்றக்கூடாது என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. பணி நேரத்தை தாண்டி வேலை செய்யும் ஊழியர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்கவும் சட்டம் வழிவகை செய்திருக்கிறது. 40 வயதை கடந்த அனைத்து பணியாளர்களுக்கும் ஆண்டுதோறும் இலவச கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாதாந்திர ஊதியத்தை 7ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்றும் நிறுவனத்தில் கேண்டீன், குடிநீர், சுகாதாரமான கழிவறை இருப்பதை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர்களின் ரத்தத்தை உறிஞ்சும் கொடூரமான முடிவு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. குறிப்பாக நிரந்தர தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு ஒப்பந்த ஊழியர்கள் பெருமளவில் அதிகரிக்கப்படுவார்கள் என்றும் குற்றம் சாட்டுகின்றன. 8 மணி நேரத்தை தாண்டி பணியாற்றலாம் உள்ளிட்ட விதிகள் தொழிலாளர்களின் உழைப்பை உறிஞ்சும் செயல் என்றும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம்.
ஹோட்டல்கள் மற்றும் உணவக ஊழியர்கள் காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி உணவக உரிமையாளர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் பெற்று முறையாக புதுப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எந்த ஒரு உணவுப் பொருளிலும் செயற்கை நிறமூட்டிகளை சேர்க்கக்கூடாது என்றும் உணவு சமைப்பவர்கள் நோய் தொற்று பாதிப்பு மற்றும் காய்ச்சல் பாதிப்பின்றி இருக்க வேண்டும் என கூறியுள்ளது. உணவு சமைக்கும் போதும் பரிமாறும் போதும் கையுறை மற்றும் தலையுறை அணிந்திருப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஹோட்டல்களில் சமையல் அரங்கு, உணவு சேமிப்பு கிடங்கு, கை கழுவும் இடம், கழிவறை உள்ளிட்ட இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹோட்டலில் உணவு தயாரிப்போர் மற்றும் பரிமாறுவோர் என அனைவருக்கும் காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதற்காக ஹோட்டல் உரிமையாளர்கள் ஊழியர்களுக்கு தலா 500 ரூபாய் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான மருத்துவ சான்றிதழ்களை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்வார்கள் என்றும் 2 ஆண்டுக்கு ஒருமுறை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை குறிப்பிட்டுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக விரிவாக விளக்கம் அளிக்க பிரதமரை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டது ஏமாற்றத்தையும் வேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை மேற்கோள் காட்டிய காரணங்கள் பொருத்தமற்றவை என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், மெட்ரோ ரயில் கொள்கை 2017 குறிப்பிட்டுள்ளதைப் போன்று கோயம்புத்தூர் உள்ளூர் திட்ட பகுதியின் மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டிலேயே 20 லட்சத்தை தாண்டியதாக கூறியுள்ளார். மதுரையிலும் எதிர்பார்க்கப்படும் மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கும் என்று முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 20 லட்சம் என்ற அளவுகோல் ஒரே மாதிரியாக கருத்தில் கொள்ளப்பட்டு இருந்தால் ஆக்ரா, இந்தூர், பாட்னா போன்ற 2ஆம் நிலை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேறி இருக்க வாய்ப்பில்லை என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த அளவுகோலை கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு சுட்டிக்காட்டுவது மத்திய அரசின் பாகுபாட்டு நிலையை காட்டுவதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு எழுப்பியுள்ள ஐயங்களுக்கு உரிய விரிவான விளக்கங்களை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தேவைப்பட்டால் விரிவான விளக்கம் அளிக்க டெல்லியில் பிரதமரை சந்திக்க தயாராக இருப்பதாக மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கருத்துருவை திருப்பி அனுப்பும் முடிவை மறுபரிசீலனை செய்ய சம்பந்தப்பட்ட துறைக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மழை எச்சரிக்கை வந்ததுமே நெல் கொள்முதல் பணிகளை துரிதப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் எதிர்க்கட்சியினர் நெல் அரசியல் செய்து கொண்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். வேகமா துரிதமா விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் இவர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு 15 நாள் கொள்முதலே நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பேற்றுக்கணும். விவசாய நண்பர்கள் தான் சரியா கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு தார்ப்பா இல்லாம குடோன் இல்லாம வெளியே போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு டிராமா பண்ணதுக்கு அப்புறம் கூச்சமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள். எடப்பாடி அவர்கள் விவசாயிகள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை? நெல் அறுவடை செய்யும்போது பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும். இதுக்கு அண்ணாமலை இப்போ கேள்வி கேட்கிறார். ஏன் மழை வருதுனாலே முன்னையே நீங்கள் அறுத்தானா அது எப்படி அறுவடை செய்ய முடியும்? பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் நடந்த தவிக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு பொது நிகழ்வுகளில் விஜய் பங்கேற்காமல் இருந்து வந்தார். கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து ஆறுதல் கூறிய விஜய் சேலத்தில் இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி முதல் பரப்புரை பயணத்தை தொடங்க முடிவு செய்தார். ஆனால் தீபத் திருவிழா உள்ளிட்ட காரணங்களால் வேறு ஒரு தேதியில் பரப்புரையை வைத்துக் கொள்ள காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இந்நிலையில் இன்று சென்னையை அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் காலை 11 மணிக்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த QR குறியீடுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 2000 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உள்ளரங்கில் நடக்கும் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தடையில்லை எனவும் பாதுகாப்பு கோரி தவிக அளித்த மனு மீது ஆலோசித்து வருவதாகவும் காஞ்சிபுரம் காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் சந்தித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமமுகவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கவேல் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் டிடிவி தினகரன் கலந்து கொண்டார். அப்போது மணமக்களை வாழ்த்த மேடை ஏறும் முன் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சந்தித்த தினகரன் சில நொடிகள் அவரிடம் பேசினார். பின்னர் மணமக்களை வாழ்த்துவிட்டு வந்த டிடிவி தினகரனுக்கு சால்வை அணிவித்து அண்ணாமலை நலம் விசாரித்தார். பின்னர் இருவரும் சில நிமிடங்கள் உரையாடினர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் அண்ணாமலையுடன் அரசியல் பேசவில்லை என்றார். அவருக்கு உறவினர் திரு தங்கவேலு அங்க கல்யாண வீட்டில் யதார்த்தமாக சந்திச்சோம். ஒரு 2 நிமிஷம் நலம் விசாரிச்சுட்டேன், அவ்வளோதான். வேற எதுவும் கூட்டணி பற்றிலாம் பேசல. ஒரு கொஞ்ச நாள் பொறுத்திருக்க எல்லாம் தெரிய வரும். அதிமுகவை டிடிவி தினகரன் தீவிரமாக எதிர்த்து வரும் நிலையில் அண்ணாமலையுடனான இந்த சந்திப்பு பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்த நபரை யுபிஎஸ்சி ஏற்க மறுத்ததே டிஜிபி நியமன பிரச்சினைக்கு காரணம் என்று அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொறுப்பு டிஜிபி என்பதை கொண்டு வந்ததே அதிமுக அரசுதான் என்றும் மத்திய அரசுக்கு விசுவாசியாக செயல்படும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுப்பு டிஜிபி பற்றி பேச தகுதி இல்லை என்றும் கடுமையாக சாடினார். தொடர்ந்து பேசிய அவர் ஆளுநர் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முயன்ற மத்திய அரசு டிஜிபி நியமனம் மூலம் கைப்பற்ற துடிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு விவகாரத்திலே தாங்கள் விரும்பிய டிஜிபியை தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களை எல்லாம் மறுக்கிறார். இது மாநில உரிமையை உரசி பார்க்கும் செயல். மாநில உரிமைகளை அபகரிக்கும் செயலை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது. எடப்பாடி பழனிசாமி குறுக்கே வந்து மத்திய அரசை காப்பாற்ற முயற்சிப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறினார். புதுச்சேரியில் நடைபெற்ற மாவழி திருவிழாவில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று மாவழி சுற்றி மகிழ்ந்தனர். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெறவுள்ளதையொட்டி புதுச்சேரி மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு பனையேரி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாவழி திருவிழா நடைபெற்றது. பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மாவழி சுற்றிய காட்சி இரவு வானத்தில் தீப்பொறி பறக்க கண்களுக்கு விருந்து படைப்பதாய் அமைந்தது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாக்களை மீட்டெடுக்கும் வகையில் மாவழி திருவிழா நடத்தப்படுவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். 3000 ஆண்டுகளுக்கு முன்னதான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐங்குந்தம் பாறை ஓவியங்களில் கார்த்தி சுத்துறதுக்கான அந்த பாறை ஓவியங்கள் நமக்கு காண கிடைக்கிறது. இப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த இந்த கார்த்தி சுற்றுதல், தீபத் திருநாள், இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து வழக்கொழிந்து போய் கொண்டிருக்கிறது. மாவழி வச்சு பண்ணது விழுப்புரத்தில் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, நாங்கள் போயிருக்கேன். அதே எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்குன்னு நினச்சி இது அதோட சூப்பராக இருக்குது. இந்த பீச் பக்கத்தில், இந்த காற்றுல, இந்த மாவழி ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மாதிரி. விழாவில் சுற்றுலா பயணிகளும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வனப்பகுதிக்குள் நுழைந்த 10க்கும் மேற்பட்ட யானைகளை கண்டு விவசாயிகள் கூச்சலிடும் காட்சிகள் தான் இவை. கடந்த அக்டோபர் மாதம் கர்நாடகாவில் இருந்து 100க்கும் மேற்பட்ட யானைகள் வெளியேறி தமிழக எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்ட ஓசூரை அடுத்த ஜவலகிரி வழியாக தமிழக வனப்பகுதிக்குள் நுழைந்தது. இதையடுத்து பல குழுக்களாக பிரிந்த யானைகள் தேன்கனிக்கோட்டை, ஊடைதுர்கம், ஜவலகிரி, மாரசத்திரம் என பல்வேறு பகுதிகளில் தஞ்சமடைந்தன. இந்நிலையில் 40க்கும் மேற்பட்ட யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி அனுசோனை, சினிகிரிப்பள்ளி, ஹனுமதபுரம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஓசூர் சானமாவு வனப்பகுதிக்குள் நுழைந்தன. ராகி பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் பயிர்களை யானைகள் சேதப்படுத்தும் என அச்சமடைந்துள்ள விவசாயிகள் யானையை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவண்ணாமலை தீப திருவிழாவையொட்டி காவல் தெய்வமான பிடாரி அம்மன் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வரும் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சிறப்பு அலங்காரத்துடன் ராஜகோபுரம் அருகே 16 கால் மண்டபத்தில் சிம்ம வாகனத்தில் பிடாரி அம்மன் எழுந்தருளினார். வீதி உலா வந்த அம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். விழாவையொட்டி திருவண்ணாமலை நகருக்குள் உள்ள முக்கிய சாலைகள் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். சென்னையில் காலமான கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக அவர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் மரபு கவிதை, புதுக்கவிதை என இரண்டிலும் சிறந்து விளங்கி தமிழுக்கு வளம் சேர்த்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஈரோடு தமிழன்பன் உடலுக்கு மரியாதை செலுத்தினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தமிழ் இலக்கிய உலகில் உயர்ந்த நட்சத்திரமாக விளங்கிய ஈரோடு தமிழன்பனின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில் தமிழ் இலக்கியத்திற்கும் சமூக சிந்தனைகளுக்கும் தமிழன்பன் அளித்த பங்களிப்புகள் எண்ணில் அடங்காதவை என புகழஞ்சலி தெரிவித்துள்ளார். தமிழுக்கு உலக கவிதையையும் உலகத்திற்கு தமிழ் கவிதையையும் அறிமுகப்படுத்தியவர் என கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். ஒரு கவியரங்கில் ஈரோடு தமிழன்பன் கலந்து கொள்கிறார் என்றால் மூட்டை மூட்டையாக கைதட்டல்களை வீட்டுக்கு அள்ளிச் செல்லக்கூடியவர் தமிழன்பன். பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பெங்களூரு ஏடிஎம் வாகன கொள்ளை வழக்கில் இதுவரை 6 பேரை கைது செய்துள்ளதாகவும் 6,45,00,000 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெங்களூருவில் உள்ள ஜேபி நகர் HDFC வங்கி கிளையில் இருந்து ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக கடந்த புதன்கிழமை அன்று பணம் ஏற்றிக்கொண்டு சென்ற CMS நிறுவனத்தின் வேனை மடக்கி 7,11,00,000 ரூபாயை மர்ம கும்பல் கொள்ளையடித்துச் சென்றது. இந்த சம்பவம் குறித்து விசாரித்த காவல்துறையினர் கொள்ளையர்கள் பயன்படுத்திய இனோவா காரை ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே உள்ள குடிவாலா பகுதியில் பறிமுதல் செய்தனர். அந்த காரின் உரிமையாளர்களான நவீன் உட்பட 2 கைது செய்த காவல்துறையினர் வேலூரில் இருந்து ஒருவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. கொள்ளை சம்பவத்தின் போது இனோவா காரின் GPS கருவி 18 நிமிடங்கள் முடக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக CMS நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் ஒருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. கொள்ளை சம்பவத்தின் போது CMS நிறுவனத்தின் வேனின் GPS கருவி 18 நிமிடங்கள் முடக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக CMS நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் ஒருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. கோவிந்தபுரா காவல் நிலையத்தில் பணியாற்றும் அன்னப்ப நாயக் என்ற காவலருக்கும் ATM கொள்ளை கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் என அவரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். மொத்தத்தில் 6 பேரை கைது செய்திருப்பதாகவும் தலைமறைவாக இருக்கும் 2 தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளது காவல்துறை. 6,45,00,000 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள விடுதியில் CCTVயில் பதிவான முக்கிய குற்றவாளியின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 247 ரன்களை சேர்த்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்று வருகிறது. கழுத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக சுப்மன் கில் விலகியதை அடுத்து ரிஷப் பந்த் தலைமையிலான இந்திய அணி களமிறங்கியது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்ய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகளை பறிகொடுத்து 247 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக ஸ்டப்ஸ் 49 ரன்களும் கேப்டன் போமா 41 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். பும்ரா, ஜடேஜா மற்றும் சிராஜ் தலா 1 விக்கெட்டுகளை சாய்த்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்ந்து 93,000 எட்டியுள்ளது. தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களாக ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை தங்கத்தின் விலை கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 11,630 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,360 ரூபாய் உயர்ந்து 93,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை போன்று வெள்ளையின் விலையும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளையின் விலை 169 ரூபாயாக இருந்த நிலையில் 3 ரூபாய் உயர்ந்து 172 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ கட்டி வெள்ளையின் விலை 1,72,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 89 ரூபாய் 64 காசுகள் என்ற வரலாறு காணாத சரிவை சந்தித்தது போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது.
எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். வேலூர் அருகே நெல் மூட்டைகள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் காயமடைந்தனர். குடியாத்தத்தில் இருந்து வேலூரில் உள்ள வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்திற்கு 2 டன் நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கொடவட்டம் பகுதிக்கு சென்றபோது திடீரென லாரியின் பின் சக்கரம் வெடித்து கவிழ்ந்தது. இதில் நெல் மூட்டைகள் சாலையில் சிதறின. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட லாரியில் இருந்த 5 பேர் படுகாயமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை சாலையில் குட்டியுடன் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மசினக்குடியிலிருந்து முதுமலை செல்லக்கூடிய சாலையில் குட்டியுடன் யானைகள் சாலை ஓரம் மேய்ச்சலில் ஈடுபட்டன. அதை கண்டதும் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் எடுத்தனர். அங்கு பாதுகாப்பில் இருந்த வனத்துறை அதிகாரிகள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான செஞ்சிக்கோட்டையை வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் பார்வையிட்டனர். செஞ்சிக்கோட்டைக்கு கடந்த ஜூலை மாதம் யுனெஸ்கோவின் புராதன பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் ஏற்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சிங்கப்பூர், ஜப்பான், தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, தைவான், மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் செஞ்சிக்கோட்டையை பார்வையிட்டனர். அவர்களுக்கு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த இடத்தின் சிறப்புகளை எடுத்து கூறினர். கால்நடைகளை வளர்க்கவே விடமாட்டார்கள் என்றால் பின்னர் எதற்கு கால்நடை துறை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மலைப்பகுதியில் மேய்ச்சல் உரிமையை மீட்க நெல்லை பணக்குடியில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தப்படும் என சீமான் அறிவித்திருந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் மலையில் உள்ள மேய்ச்சல் நிலங்களை அதிகாரிகளே ஆக்கிரமிப்பதாக விமர்சித்தார். என்ன கவலைக்குரியதுன்னா, நம்ம ஆவின் பால் விற்கிறோம், அதுக்கு ஒரு துறை இருக்கு, பால்வளத்துறை. கால்நடை அதுக்கு ஒரு துறை இருக்கு, கால்நடைத்துறை. கால்நடை வளர்க்கவே விட மாட்டேன்னா எப்படி கால்நடைக்கு துறை இருக்கு? செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே கிரேன் வாகனம் மோதி காவலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தனியார் கல்லூரியில் காவலாளியாக வேலை செய்து வந்த கடலூரைச் சேர்ந்த அம்மாசி சாலையில் நின்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது அந்த வழியாக வந்த கிரேன் வாகனம் அவர் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த காவலாளி அம்மாசி உயிரிழந்தார். கிரேன் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் அந்த வாகனத்தில் இருந்து 150 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இடையரசனேந்தல் உள்ளிட்ட 12 ஊராட்சிகளை தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைத்து அரசாணை வெளியானதை கொண்டாடும் வகையில் கோவில்பட்டியில் விவசாய சங்கத்தினர் இனிப்பு வழங்கினர். 2008ஆம் ஆண்டு இடையரசனேந்தல் குறுவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இணைக்கப்பட்டாலும் தொடக்க கல்வி மற்றும் மின்சாரத்துறை இணைக்கப்படாமல் இருந்தது. இது தொடர்பாக பல போராட்டங்கள் நடந்த நிலையில் அவற்றை கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைப்பதாக அரசாணை வெளியானது. இதனை கொண்டாடும் வகையில் தேசிய விவசாயிகள் சங்கத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். பொதிகை விரைவு ரயிலில் பெண் தவறவிட்ட 17 சவரன் தங்க நகையை ரயில்வே காவலர்கள் மீட்டனர். சென்னை அரம்பாக்கத்தைச் சேர்ந்த வளர்மதி என்பவர் குடும்பத்துடன் சென்னையில் இருந்து செங்கோட்டைக்கு பயணித்தார். திருத்தங்கலில் அவர் இறங்கிய போது தனது டிராலி பேக்கை தவறவிட்டார். அதில் 17 சவரன் தங்க நகைகள் இருந்த நிலையில் ரயில்வே காவலர்கள் அதனை தென்காசி ரயில் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனிடையே திருத்தங்கல் ரயில் நிலையத்தில் வளர்மதி புகார் அளித்தார். அப்போது தென்காசியில் நகையுடன் பை இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அங்கு சென்று அதனை பெற்றுக் கொண்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பாதை பிரச்சனையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய திமுக நிர்வாகி உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். பாலார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சந்தியா என்பவருக்கு சொந்தமான இடத்தை அவரது உறவினர்களான மணவாளன், ராமராஜ் ஆகியோர் பயன்படுத்தியதால் தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இது தொடர்பான வாக்குவாதத்தின் போது சந்தியா தனது உறவினரான திமுக தேனி தெற்கு மாவட்ட அயலகாணி அமைப்பாளரான ரவி உள்ளிட்டோரை அடைத்துள்ளார். அப்போது ரவி தாம் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி எதிர்தரப்பை மிரட்டியதாக தெரிகிறது. இது தொடர்பான புகாரின்படி ரவி உள்ளிட்ட 8 பேரை வீரபாண்டி காவலர்கள் கைது செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் பல இடங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்தது. அகஸ்தியர்பட்டியில் பெய்த மழையால் விநாயகர் காலனி உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. பவுஞ்சூர் பஜார் பகுதியின் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான மேய்க்கால் புறம்போக்கு இடத்தில் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தனர். அந்த நிலத்தை மீட்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் செய்யூர் வட்டாட்சியர் கணேசன் மற்றும் மதுராந்தகம் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. அப்போது அதிகாரிகளுடன் பாதிக்கப்பட்ட மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் முதல் முறையாக சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.
தென் தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக திகழ்கிறது மதுரை மாநகரம். பரபரப்புடன் காட்சியளிக்கும் இந்த தூங்கா நகரில் ஹாக்கி, கால்பந்து, கைப்பந்து என பல்வேறு விளையாட்டு அரங்குகளுடன் 1970ஆம் ஆண்டுகளில் இருந்தே கம்பீரமாக இயங்கி வருகிறது ரேஸ் கோர்ஸ் மைதானம். மாநில மற்றும் மாவட்ட அளவில் ஏராளமான போட்டிகளை கண்ட இந்த பெருமைமிகு மைதானத்தில் தேசிய விளையாட்டான ஹாக்கிக்கும் தனி ஆடுகளம் உள்ளது. முதலில் சரளை கற்கள், பிறகு புல்தரை போன்ற வசதிகளுடன் செயல்பட்டு வந்த இந்த மைதானம் இப்பொழுது 20 கோடி ரூபாய் செலவில் நவீன அம்சங்களுடன் சர்வதேச தரத்தில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் முதல் முறையாக நடைபெறும் 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்காகவே புத்தம் புதிய வடிவில் இந்த மைதானம் தயாராகி இருக்கிறது. இந்த பாலிடேன் டர்ஃபானது 101 மீட்டர் நீளம், 65 மீட்டர் அகலத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உயர்தர மின் விளக்குகளுடன் இரவு நேரத்திலும் ஜொலிக்கும் மைதானத்தில் 300 பேர் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1500 பேர் அமரும் விதமாக தற்காலிக இருக்கைகளும் உள்ளன. விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வு அறை, உடற்பயிற்சி கூடம், அவசர மருத்துவ மையம் உள்ளிட்ட 21 அறைகள் இருக்கின்றன. மதுரைக்கு மெருகேற்றும் இம்மைதானத்தை துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பிரம்மாண்ட வசதிகளை கொண்ட இந்த ஹாக்கி மைதானம் மதுரைக்கே வரப்பிரசாதம் என்று பெருமையோடு கூறுகின்றனர் தென் மாவட்ட ஹாக்கி வீரர்கள். தென் தமிழகத்தில் இருந்து ஹாக்கி வீரர்கள் சாதிப்பதற்கு இந்த மைதானம் பெரிதும் உதவும் என்று பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னாடியே மதுரையிலேருந்து நிறைய பேர் இந்தியா ஆடி இருக்காங்க. இப்போ இந்த கிரவுண்டு கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு இன்னும் நிறைய பிளேயர்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, நிறையா சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஃபியூச்சரில் இந்தியா டீமில் பாதி தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சவுத் தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயில்பட்டி, ராமநாதபுரம், திண்டுக்கல், இந்த எல்லாமே ஹாக்கி ஊர்கள், ஹாக்கி விளையாடுற ஊர்கள். ஸோ இப்போ ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஸ்டேடியம் வந்து இங்கே வர்றதுனால இங்கே இருக்க விளையாட்டு வீரர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயன்பாடாக இருக்கும். இப்போ அது வந்து எப்படின்னா நிறையா தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணும். இது வந்து பாலிட்டன்னு பேர் இந்த டர்ஃப், ப்ளூ டர்ஃப். இந்த ப்ளூ டர்ஃப் வந்து ரொம்ப கம்மியான தண்ணியை தான் அப்சர்வ் பண்ணும். இது வந்து கரும்பு சக்கையில் செஞ்சுருக்காங்க. அதனால வந்து ரொம்ப கம்மியான தண்ணி இருந்தால் இந்த டர்ஃபுக்கு போதும். இந்த புது மைதானத்தில் உலக அணிகள் முதலில் ஆட உள்ளது சிறப்பு. வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் சென்னையில் 41 போட்டிகளும் மதுரையில் 31 போட்டிகளும் நடைபெறுகின்றன. அர்ஜென்டினா, ஜப்பான், கனடா, ரஷ்யா என 24 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. ஜெர்மனி, ரஷ்யா அணிகள் மோதும் முதல் போட்டி மதுரையில் கோலாகலமாக தொடங்குகிறது. மதுரைக்கு கிடைத்திருக்கும் முதல் உலகத்தர மைதானம் இது என்றால் அது மிகையாகாது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாமி தரிசனம் செய்தார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ராமநாதபுரத்திற்கு சென்றார். அப்போது ராமநாத சுவாமி கோயில் அருகே அக்னி தீர்த்த கடற்கரையில் மறைந்த தனது தாய்க்கு பிரேமலதா விஜயகாந்த் திதி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயில் வளாகத்தில் 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் புனித நீராடி அவர் சாமி தரிசனம் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறுபுழல்பேட்டை அருகே தனியார் நிலக்கரி மின் உற்பத்தி தொழிற்சாலை நீர்நிலையை ஆக்கிரமித்துள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பான வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடந்தது. ஆனால் அந்த பணி முறையாக நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த ஆக்கிரமிப்பால் 3 ஏரிகளுக்கு செல்லும் மழைநீர் கழிவு நீராக மாறிவிடுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரில் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக நடமாடும் ஏடிஎம் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். சபரிமலை சீசன் தொடங்கிய நிலையில் பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் அவர்களின் வசதிக்காக நடமாடும் ஏடிஎம் சேவை தொடங்கப்பட்டுள்ளது.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் விசைத்தறி தொழிலாளர்கள் 16% கூலி உயர்வு கேட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புளியங்குடி, சிந்தாமணி, சுப்புலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விசைத்தறி கூடங்களில் 15,000த்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 10% கூலி உயர்வு மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து 4 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் வட்டாட்சியர் பரமசிவம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தார். கோவை விழாவின் ஒரு பகுதியாக நடைபெறும் ஆர்ட் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த வாரம் கோவை விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஆர்ட் ஸ்ட்ரீட் நடைபெற்றது. சுமார் 30க்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஓவியங்கள், கலைப்பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. பலர் தங்கள் குழந்தைகளுடன் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தான் படித்த பள்ளியில் 10,000 பனை விதைகள், 1000 மரக்கன்றுகள் நடும் பணியினை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். மல்லாங்கிணறு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் 10,000 பனை விதைகள் மற்றும் 10,000 மரக்கன்றுகள் நடும் பணிகளை தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். சென்னை திருவொற்றியூரில் அரசு ஒதுக்கிய வீட்டில் குடியேற விடாமல் ஊர் நிர்வாகம் தடுப்பதாக கூறி பெண் ஒருவர் மாற்றுத்திறனாளிகளுடன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். திருச்சினங்குப்பத்தைச் சேர்ந்த கல்பனாவுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் தன்னை வீட்டிற்குள் குடியேற விடாமல் ஊர் நிர்வாகம் தடுப்பதாக கல்பனா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி திருவொற்றியூர் டோல்கேட் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மனு கொடுக்கும் போராட்டத்தில் கல்பனா ஈடுபட்டார். தஞ்சையில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு 1 கிலோ ஆப்பிளை போக்குவரத்து காவலர்கள் இலவசமாக வழங்கினர். தஞ்சை அண்ணா சிலை அருகே தலைக்கவசம் அணிந்து வந்த 50 வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் 1 கிலோ ஆப்பிளை இலவசமாக வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே லங்கர்கட்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கண்ணூத்து கிராமம் கருப்பக்கோயில் மலைப்பகுதியில் தனிப்படை காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 4 பேர் லங்கர்கட்டை சூதாட்டம் ஆடியது தெரியவந்தது. இதனையடுத்து சேகர், முத்துச்சாமி, நாகராஜ், அரசுதன் ஆகிய 4 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 5,000 ரொக்கம், சூதாட பயன்படுத்திய பலகை, 5 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 5 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே 15 வயது சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்தவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பழைய வாணியம்பாடியைச் சேர்ந்த முத்தரசு ஜோலார்பேட்டை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை காதலித்து திருமண ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முத்தரசை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர்.